இப்போ இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து போலீஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வக்கீல் நிறைய முரண்பாடுகள் வரும், சண்டை வரும். இன்னும் அப்படி ஆவே இல்லையே. சீரியஸ்ல அப்படிதான ரோல் அது. அப்படியா? கண்டிப்பட்டவரே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்ப நீங்க பார்க்கல. சீரிஸ் பாத்தீங்களா தூல்பேட்? 1.5 நிமிஷமா? சொல்லுங்க என்ன பாத்தீங்க? சூர்யா சார் டயலாக் ஏதாவது சொல்லுங்க. கேமரா பேர் ரொமான்டிக்கா இல்லாம கொஞ்சம் எமோஷனலா பேசுங்க. ஹாய் மாலி, நான் இதை ஒன்று சொல்லி ஆகணும். இவ்வளோ ஒரு அழகு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. நீ அவ்வளோ அழகு. ஐ மீன் லவ் வித் யூ. கம்பீரமா தால பதினிஜியை போட்டுறேன். உங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து நிறைய சீரீஸ்ல ஒன்னாவே பாக்குறது. சீக்கிரம் முடிச்சிருங்க. ஒன்னா பாக்குறது அப்படின்ற மாதிரி இழுக்கிறீங்களா? நான் உங்களுக்கும் சேர்த்தாங்க சீரியஸ்ல சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள ஒரு வேற ஒரு கான்வர்சேஷன் போய் இவங்க லவ் பண்றாங்கப்பா. தெரி விஜய் மாதிரி ஸ்பாட்லயே வந்து தெரிய எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்து கைதி மாதிரி அடி அடி நடிக்கிறாங்க. எனக்கு காப்பாத்துங்க ஐயா. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான இல்ல கொஞ்சம் ஃபயரான கான்வர்சேஷன் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து உங்களை இன்டர்வியூ பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் டீம் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாடினே இருப்பேன் அப்படின்னு. ஹாய் குரு ப்ரோ. ஹாய் பிரீத்தி. ஹாய் ஸ்ரீத்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா வருது ப்ரோ. இவங்க மத்தியில ஒரே ஒரு போலீஸ் மட்டும். போலீஸ் பயந்து உட்காந்து பார்த்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆமா ஆமா தானே. கம்பீரமா ஓகே போலாம். அவ்வளவுதான். தால பதின் பிஜிஎம் போட்டு எடிட். ஏனா ப்ரோ முடிச்சிட்டு போறாதீங்க. நான் இல்ல எடிட்டர் போடுவான்னு சொன்னேன். சோ அர்ஜுன் பயங்கரமா இருக்கு பேரே வந்து. ஏசிபி அர்ஜுன் இல்லையா? ஆமா. சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தூல்பேட் எப்படி வந்துட்டு இருக்கு? தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா போகுது. எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஐ மீன் ஒர்க் பண்ணுறது, இந்த இதில் செட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவ் பீப்புள், எல்லாருமே செல்ஃப்லெஸ் பீப்புள். அதாவது ஈஸியாக அடுத்தவங்களை பற்றி பேசுறது பாசிட்டிவாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எங்கேயுமே நெகட்டிவிட்டி எனக்கு இதில் இல்லை. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஃப்ரீயாக இருக்கேன், ஜாலியாக இருக்கு. எல்லாருக்குமே ஒரு போலீஸ் ஸ்டோரி தான், பட் அது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியலாக லவ் எல்லாம் இருக்கும். எல்லாமே இருக்கும். அது எலவு இந்த வீட்டுல போய் ஆடிட்டு பாடி நீ இன்ட்யூஷன்ல வருதுல 2026 எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா. ஜோசியம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆமாப்பா. மேஷராசி கிருத்திகாலத்துக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுங்க. துலாம் ராசி. எங்க அப்பாவுக்கும் அந்த ராசி தான். அப்படியா? சொல்லுங்க டக்குன்னு. ஓஹோன்னு இருப்பேன்னு 2025 சொன்னாங்க. ஓஹோன்னு இருப்பேன்னு சொல்லிருக்காங்க எங்க அப்பா. சொல்லுங்க பாடி நீ. இல்ல இது ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய படங்கள்ல இன்ட்யூஷன்ஸ் வருது அப்படி இப்படிலாம் காமிச்சிருப்பாங்க. எடுக்கிறப்பவே சரி நம்ம யாரும் மாதிரியோ காப்பி பண்ணிட கூடாது, இவங்கள மாதிரி பண்ணிருக்காங்க அவங்கள மாதிரி பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக ஒர்க்கும் பண்ணேன். மேம்டையும் டைரக்டர் மேம்டையும் கலந்து பேசிதான் பண்ணோம். பட் இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெக்யூலரான ஒரு மாதிரி ஒரு இன்ட்யூஷனும் வரும், அட் தி சேம் டைம் ஒரு போலீஸ் அதாவது லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு இதுலயும் இருப்பா. அது லாஜிக்குக்கும் அந்த இன்ட்யூஷன்ஸ்க்கும் நடுவுல வந்து அவ என்னென்ன பண்ணி எப்படி ஆமா சொன்னா நம்ம என்னடா இது பைத்தியக்காரங்க பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு நடுவுல இந்த கேரக்டர் எப்படி சர்வை பண்ணுவா அப்படின்றது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதனால ரியலி எனக்கு அதை ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர் கைட். உங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து நிறைய சீரீஸ்ல ஒன்னாவே பாக்குறது. இப்போ ஹார்ட்லி பேட்டரி சூப்பரா ஒன்னு போயிட்டு இருக்கு. சீக்கிரம் முடிச்சிருங்க. ஒன்னா பாக்குறது அப்படின்ற மாதிரி இழுக்கிறீங்களா? நான் உங்களுக்கும் சேர்த்தாங்க பேசுறேன். நீங்க ஏனே அடிச்சிட்டீங்க. சீரியஸ்ல சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள ஒரு வேற ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. எல்லாம் மைக்ல ரெக்கார்ட் ஆகும் தெரியுமா? எடிட்டர் அதை பாயிண்ட் பண்ணி ஹைலைட்டாவே போடுவார் அவரு. இப்போ உங்களுக்கு தான் கொஸ்டின். செட்லி இந்த மாதிரி தான் இல்லையா? துருன்னு யாரையுமே ஜாலியா இந்த மாதிரி இருந்தாதான் ஜாலியா இருக்கும் அந்த செட்டு. ஆமா தானே? இல்ல இவங்க தான் சொல்லணும். அது இல்ல இவங்க ரொம்ப பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட். ஆக்சுவலி நான் அதை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இவங்க வந்து நான் கொஞ்சம் அதுல இன்ட்ரோ அண்ட் எக்ஸ்ட்ரோ மிடில் சொல்ல ஒரு ஆம்பிவர்ட் மாதிரி நான் சொல்லுவேன். நானே சொல்லுவேன், எனக்கு தெரியல. பட் இவங்களை பார்த்தா வந்து பேசுறாங்க அப்படி. அப்ப நான் யோசிப்பா எப்படி இல்ல எல்லாருக்கிட்டும் டப்புன்னு மிங்கிள் ஆகிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி ஏன்னா சிலவங்க எல்லாம் பேசாம இருந்தாலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பந்தா அப்படி நினைப்பாங்க. பட் தென் இந்த பொண்ணுக்கு நல்ல அந்த ஒரு இது நல்ல ஒரு பர்சனாலிட்டி. போதுமா? இவ சொன்ன மாதிரி நான் கட்டி பிடிச்சுக்கோங்க. சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லு. ரியல் சொல்லுங்க
பிரீத்தி உங்களோட கேரக்டர் எப்படி வந்திருக்கு? எனக்கு இவரோட பேர்ல ஆமா எவ்வளவு கஷ்டம் இவருக்கு பேரா இருக்கிறது? லைக் ரொம்ப சப்போர்ட்டிவ் இவர் வேற. லைக் எனக்கு கொஞ்சம் இங்கங்க ஸ்லாங் ப்ராப்ளம் இருக்கும். ஹில் ஹெல்ப் மீ அவுட் சம்டைம்ஸ். இந்த தமிழ்ல கூட வேர்ட்ஸ்ல கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல நான் யோசிக்கிறேன். நான் பண்ணிருக்கேனா? நான் பண்ணிருக்கிறேனா அப்படின்னு யோசிக்கிறேன். ஐயா நான் எதுவும் என்னைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்து கைதி மாதிரி அடி நடிக்கிறாங்க ஐயா, என்னை காப்பாத்துங்க ஐயா. சரி, சொல்லுங்க பிரீத்தி. பட் அப்பார்ட் ஃப்ரம் மை லைக் பிரியா கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடது ஒரு 80% 70% மை ரியல் கேரக்டர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் ஒரு லைன் இருக்கும்ல, அது தாண்டி போனால் கிரிஞ்ச் ஆயிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இதுதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் ஐ ஹவ் டிட் வெல் இட் சீம்ஸ். நான் நல்லா தான் பண்ணேன். சூப்பரா. எல்லாரும் கை தட்டு பண்ணுங்க. இல்லங்க எல்லாருக்கும் கை தட்டிட்டு இருக்கோம். அப்படியே ஆமா, ஒரு உங்களுக்கு கை தட்டு. எனக்கு பேசும்போது எல்லாம் கை தட்டணும்ல. என்ன பண்ணாலும் ஓட்டுற மாதிரியே feel ஆகுது. சீரியல்ஸ்க்கும் வெப் சீரிஸ்க்கும் அந்த ஆக்டிங் வைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சீரியல்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்போசர் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் சர்ட்டனா பண்ற மாதிரி இருக்கும். அந்த இது எப்படி இருக்கு? நான் வந்து சட்டலா தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் சேம் இங்கேயும் நான் தான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் மேம் ஆல்சோ லைக் இட் ஐ திங்க் ஸோ. ஸோ நீங்க வந்து வெற்றிமாறனோட பேர் இல்லையா? ஆமா, மாதங்கி ஸ்ரீதேவியா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப போல்டான வக்கீல், அட்வொகேட். கோர்ட்ல கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட் தான் அதுதான் பண்ணணும். போலீஸ்ல இந்த அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஆப்போசிட். அந்த மாதிரி ஒரு பொண்ணு அதெல்லாம் ஹியூமன் பிடிக்காது. ரைட்ஸ் இதுக்கு அப்படி இருக்கு. அதுதான் ஆ, அந்த இதுக்கு தப்பு வேண்டி தானே இருக்கிற சார்? அந்த இதுக்கு வேண்டி இருக்கிற ஒரு பொண்ணு தான். ரொம்ப ஹானஸ்டா எதுவா இருந்தாலும் இது. பிளஸ் வெற்றிமாறனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த ஒரு இனிமேல் தான் அதெல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா. நல்லா இருந்துச்சு. குரு ப்ரோ, ஆ, ஒரு மாதிரி நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்து நிறைய போலீஸ் மூவி பார்த்திருப்போம். ரியல் லைஃப் போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர மாசா கம்பீரமா இருக்காங்கல்ல, நம்மளும் போலீஸ் ஆனா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல ஆசை இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது போலீஸ், டாக்டர் ஆகணும், ஆர்மி ஆகணும் அப்படின்னு போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கதாபாத்திரமா இந்த மாதிரி ஷூட்ல கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ, அதை இல்ல. வச்சு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம்? நான் வளர்ந்த விதமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அப்பா போலீஸ். ஓகே. அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர் பண்ணாரு. ஸோ அப்பான்னு இல்லை, தாத்தா எல்லாருமே போலீஸ். போலீஸ் குடும்பம். எங்கள் ஓகே. ஃபேமிலியே சித்தப்பாலேருந்து எல்லாருமே போலீஸ். நானுமே ஆர்மிக்கு போய் செலக்ட் ஆகி ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆயிருந்தேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து வேண்டாம் எல்லாருமே சுற்றி இப்படி போயிட்டீங்கன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மோசமான கிணறா ஒரு ஐடியில் தள்ளி விட்டாங்க. ஓகே. ஸோ அப்படியே சின்ன வயசில் நான் போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்டில் தான் வந்து நான் ஒர்க் அவுட்ஸே ஆரம்பித்தேன். நான் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கல. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா நான் டெய்லி பார்க்குறேன்ல, நான் ஸ்டேஷனில் தான் போய் உட்காருவேன். ஏசி ஆஃபீஸில் தான் போயிட்டு உட்காருவோம். ரெக்கார்டு சைன் வாங்குறதுன்னா எங்கள் அப்பாட்ட வீட்டில் போனால் அடி விழுவும். அடி விழுவு மீன்ஸ் கேள்வியெல்லாம் கேட்பாரு. அப்படியே போயிட்டு ரேங்க் கார்டை போய் அப்படி நாங்கள் நீட்டினோன்னா என்னடா என்ன ஆயிரத்தி tensionல இருப்பாரு. அப்படி சொல்லி கொண்டு வா அப்படின்னு அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி போலீஸ்ல திருட தானே, ஒத்துக்கிட்டாருங்க. அவ்வளோதாங்க. இது என்ன ஒத்துக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்ட். ஸோ அதனால அது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஃபேமிலி, அதையும் தாண்டி போலீஸோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி வரப்பா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு நேச்சர் சைடு இருக்குல்ல, அது எனக்கு இப்போ எனக்கு இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜாலியாக இருக்கும். இன்னொன்னு நமக்கு கரெக்டாவே இருக்கணுங்கிற ஒரு நெருக்கடியும் இருக்கும் இல்லையா? இப்போ பசங்களாம் வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ரூல்ஸை மீறி அப்படி இப்படி பண்ணலாம். இப்போ ஹெல்மெட் போடாம போறது, ட்ரிபிள்ஸ் போறது, அது மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனா போலீஸ்காரோட பையனா இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். என்னை ஏன் இப்போ கோர்த்துறீங்க? இல்ல இல்லங்க, அது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இல்லை நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணது இல்லைங்க. ஹெல்மெட் போட அது எனக்கு ஒரு திமிராவே இருக்கும். அப்பா போலீஸ் தானே, பாத்துக்கலாமா? லைசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. ஆனால் நான் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் பயம் இருக்காது. பிடிச்சாலும் அது பயம் இருக்கும். சும்மா சொன்னேன். பிடிச்சாலுமே அந்த பதட்டம் இருக்காது. ஐயோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க பதட்டம் இருக்காது. ஓகே அவங்களும் போலீஸ் தான், நம்ம எதுவும் தப்பு பண்ணல அப்படின்ற ஒரு அந்த விஷயம் எங்கள் அப்பா கூட ட்ராவல் ஆனதுனால எனக்கு அப்படி இருந்தது. ஸோ நம்மகிட்ட தான் கரெக்டாக இருக்குல்ல, எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்கன்றது. இப்போ எல்லாருமே பொதுவாக அப்படி தான் இருக்குங்க. அந்த முன்னாடி தான் அந்த பதட்டம் இருக்கும். போலீஸ் பிடிச்சாங்க, ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் இல்லை. ஃபைன் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது தப்பு பண்ணா ஃபைன் கட்ட வேண்டியதுதான். தப்பு பண்ணாம நிப்பாட்டாம போனீங்கன்னா லத்தி இருக்குல்ல, லத்தி லாத்தி இருக்குதுல்ல, அதை எடுத்து விடுவாங்க பின்னாடி. அதெல்லாம் வாங்கிருக்கீங்களா? இல்ல bro. அப்ப நீங்க ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ல தொங்கிட்டு போகும்போது ஒரு அடி மட்டும் அது வாங்குவோம். ரயில்வே ஸ்டேஷன்ல அடிப்பாங்க. அதெல்லாம் வாங்கணும்ல. கரெக்ட். சொல்லுங்க பாடினி, உங்களுக்கு அந்த போலீஸோட கதாபாத்திரம் அது போடும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு நிறைய சின்ன வயசுல ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அது இது போடும்போது அந்த இதெல்லாம் திருப்பி ரீகால் ஆகும் இல்லையா?
அந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாமா? இல்லை ஆக்சுவலி நான் வந்து இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுவேன், இந்த மாதிரி போட்டு நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை எனக்கு. பட் சடனாக வரும்போது நான் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் அந்த மாதிரி இந்த கேரக்டர் மாதிரி பண்ணலை, போலீஸ் மாதிரி பண்ணலை. யூனிஃபார்ம் போட்டால் எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் போட்டால் லைக் இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் போட்டாச்சு அடுத்து போலீஸ் இல்லை சடனாக ஒரு லாயர் மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம லாயரிங் படிக்கல. ஸோ பட் எப்படி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சடனாக ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும்ல, டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. பிளஸ் இந்த கேரக்டரும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா மேபி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் ஆக்ட் பண்றதுக்கு. அதை நம்ம கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேரக்டருக்குள்ள வந்தது. பிளஸ் சின்ன வயசு நிறைய போலீஸ் படங்கள்லாம் பார்ப்போம். பிளஸ் வந்து இவர் வேற பக்கத்துல இருந்து ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப வெறப்பா ஆமா இல்ல நிஜமா ஒரிஜினல் போலீஸ் மாதிரியே இருப்பாருங்க அவரை பார்த்தா. அப்போ வந்து நமக்கும் வந்துட்டு ஐயோ நம்மளும் அப்பப்போ அப்படின்ற மாதிரி ஆமா அப்படின்னு கொஞ்சம் வெறப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். இல்லைங்க, அவங்க கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அண்ட் பெல்ட் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. பெல்ட் ஓகே அந்த பெல்ட் ஒரு பெரிய பெல்ட்ல இருக்கிற 3 சிங்கமும் தூங்கி இருக்கும். ஒரு பக்கம் ஒன் சைடா வாங்கி பாடி கொஞ்சம் மேல தூக்கிடுறன்ற மாதிரி தூங்கி இருக்கும். இவங்க அதுக்கு மேல இப்படி போதும் ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. ஜேடி மாதிரி இப்படி எனக்கு டைட்டா தான் தச்சு கொடுக்கலாமே. அப்ப இத சொல்லட்டுமா? இல்ல அட்லீஸ்ட் அதையாவது விட்டு இல்ல. ஆக்சுவலி அந்த யூனிஃபார்ம் நான் முன்ன பின்ன லைக் ஆப்வியஸா நான் எல்லாருமே போட்டிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அதை எனக்கு எப்படி கேரி பண்றதுன்ற ஒரு இது வந்துட்டு நான் என்னதான் நம்ம போலீஸ் இது பார்த்திருந்தாலும் நம்ம ஒன்ஸ் நம்ம போடும் போது தானே நமக்கு அந்த இது நம்ம போட்டு பார்த்தாதான் நமக்கு வந்து நம்ம அந்த கேரக்டர்ல இருந்தாலும் எப்படி அதை எடுத்துக்கிறதுன்றதே எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. லைக் எப்படி அதுல அதுக்கு ஆக்சுவலி இவர் தான் அப்பப்ப ஹெல்ப் பண்ண. இந்த டீச்சர் மாதிரி பின்னாடி இருந்து மாசானே அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் ஹெல்ப் இல்ல நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அந்த மாதிரி அப்பப்போ சொல்லும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அந்த கேரக்டருக்குள்ள வந்து ஒரு போலீஸ்னா இப்படி இருக்கணும், ஒரு லேடி போலீஸ்னா அவங்களோட கேரக்டரைசேஷனும் இருக்கும். பட் அந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாமே இவர் வந்து கொஞ்சம் நான் நல்லபடியா சொல்லிருக்கேன். நல்லபடியா ஒண்ணு சொல்லணும். நீங்க எப்படி நல்லபடி உங்களோட கேரக்டருமே அதுதான். இங்கிட்டு ஏசிபி வெற்றிமாறன் அவர் ஒரு மைண்ட் செட்ல இருப்பார், ஒரு இதுல இருப்பார், இவர் ஒரு இதுல இருப்பாரு. ரெண்டுக்கும் மாட்டிக்கிட்டு பிளஸ் உங்களுக்கு வேற ஒரு இன்ட்யூஷன் வருது. இதெல்லாம் சமாளிச்சுட்டு உயிர் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாங்க ஆமா. அந்த சைடு அவர் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஒரு எப்படி சொல்ல ஸ்டிஃபா ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இவர் வந்து அப்படியே தெரி விஜய் மாதிரி பாருங்க, இதெல்லாம் சதி திட்டம். டைட்டில் வரல, தம்ப்நெயில் வரல நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவர் அப்படிதாங்க ஸ்பாட்லயே வந்து தெரி அப்படின்னு சொல்லி சாங் போட்டுதான் வந்து சொல்லு நீ சொல்லு அடிக்க போறாங்க தலபதி ப்ரோ. இது காலம் மட்டும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எடிட்ல போட்டுருவோம் ப்ரோ. நல்லா பண்றீங்க ப்ரோ. அது கில்லி. நீங்க தளபதி ஃபேன் இல்லையா? தப்பு சொல்றீங்க எல்லாத்தையும். அஜித் சார் அப்ப தளபதி பிடிக்காதா உங்களுக்கு? இவர் என்னையே போட்டு குடுக்குறாரு. கால சுத்துறது வந்து கில்லி கரெக்ட்டுங்களா? இல்ல தெரி படத்துலயே வைப்பாங்கல கால் வச்சோன்னா இது தூசு வர சுத்தலாம் மாட்டார்ல. சரி ஓகே மாட்டிக்கிட்டே விடுங்க. தளபதி தானே சுத்துறாரு, நீங்க சுத்துங்க தளபதி மாதிரி. பண்ணுங்க ப்ரோ பண்ணுங்க. நீ சுத்துமா நல்லா சுத்துமா ஓ இஷ்டமா இன்டர்நெட்ல நான் சுத்துவேமா அப்படி. நீங்க பார்த்த வரைக்கும் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க? டு பி வெரி ஹானஸ்ட், இவங்கெல்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் கோ ஆர்டிஸ்ட். இப்போ இவங்க கூட நான் வந்து ஹார்ட் பீட்ல வந்து எப்போ பேச ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதாவது ரொம்ப ஜாஸ்தி இப்போ இருக்கிற இது வந்து ஹார்ட் பீட் முடியும் போது தான் வந்துச்சு. நானா அது எனக்கு பேர்லாம் தெரில, எனக்கு டைம் ஆச்சு. இவங்க ஆனா பேசி நிறைய நான் தான் அவர் பேச வச்சேங்க. நானா பெரிய பண்ணி உட்காந்துருக்கேன் குரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அவங்க எல்லாம் பாப்பாங்க பேசலன்னா இவங்க பேசாம இருக்க மாட்டாங்க. சரி சொல்லுங்க பாருங்க அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணல. நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நான் மட்டும் படம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அவங்க வருவாங்க பேசுவாங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன். அவங்க சொல்லி முடிச்சுடுவாங்க, சூப்பர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. சீசன் முடிகிறப்பதான் எனக்கு இவங்க கூட டைம் எடுத்துச்சு. இவங்க வந்து ஸ்டார்டிங்லயே வந்து நான் அந்த கேரக்டர் அப்படி இருக்கா. ஸோ நானும் இந்த கேரக்டர் ரவி அப்படி கிடையாது இல்லை. ஸோ இவன் கொஞ்சம் இது பண்ண எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஓ பரவாயில்ல நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த விதத்தில் உண்மையிலே ஈகோ யார்ட்டு எல்லாத்தையுமே ஜாலியாக தான் பண்ணும். இவன் பேசுவானா மாட்டானா அப்படிலாம் கிடையாது.
எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரோவர்ட் சிஇஓ ஆஃப் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லலாம் இவரல்ல. அவங்க கூட எனக்கு பெரிய காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது இல்ல. ஆனாலும் எனக்கு பர்சனலா அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க. இப்படின்னுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க. இப்படி இந்த அளவுக்கு உண்மையிலே அந்த லாயருக்குன்னு ஒரு அட்டையர் இவங்க கொண்டு இல்ல நான் உண்மையிலே சிரிக்கிறதுக்கு சொல்லல. பொதுவா லாயர்னா நமக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன வரும்? ஒரு கோட் போட்டுப்பாங்க. இந்த இடத்துல இப்படி ஒண்ணு அந்த இது ஒண்ணு இருக்கும். போர்ட்லங்க அது அப்படி இருக்கும். சம்திங் இல்லைன்னா கோட் அப்படி தொங்க போட்டு வருவாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு ஷைனிங் ஷர்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஒரு ஷைனிங்காக ஒரு ஷர்ட் போட்டிருந்தாங்க, ஒயிட் ஷர்ட்டு. பிளாக் கலரும் அதுவும் அந்த மாதிரி இவ்வளோ தூரம் மேலே ஏற்றி போடுற மாதிரி அவங்க பார்க்கும்போதே லைக் டிஃப்ரெண்ட் அட்டையரில் இருந்தாங்க. லாயர்னா இப்படி தான் இருக்கணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விதமாக அவங்கள கேரி பண்ணாங்க. இட் வாஸ் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பார்த்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்லேயுமே கூட நான் அவங்க கூட வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணும். ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அர்ஜுன் வந்து வெற்றிமாறனை வெறுப்பேற்றுறதுக்காக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணும். கொடுங்களேன், கொடுங்களேன் பேசுவோம் அப்படின்றப்பெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு முன்னாடி ஹாய் கூட சொன்னதில்லை. அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் நாள் தான் பேசுகிறோம். ஒரு ரேம்போ கிரியேட் பண்ணுறதுக்காக சும்மா 2-3 வார்த்தை பேசணும், ஜெல் ஆகிட்டாங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு அப்புறம் வெற்றிமாறன் சார்ட்ட போய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றிமாறன். ஸோ அஸ்வின் ப்ரோவும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து லைக் தான் வேலை உண்டு, வருவார், ஷார்ப்பாக 8 மணிக்கு வருவார், உட்காருவார், ஃபோன் பார்ப்பார். யாராவது போய் பேசுவார். இல்லைன்னா அவர் மாட்டுக்கு ஒரு சேர் தனியாக இருக்கும், உட்காருவார். இல்லைன்னா கேரவான் போயிடுவார். சீன் முடிஞ்சு அடுத்த செகண்ட் இருக்கவே மாட்டாரு, கேரவான் போயிடுவார். பட் இப்போ ரீசெண்டாக அவர் நானும் பேசும்போது சினிமா நிறையா பேசுகிறோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி அவர் தலைவர் ஃபேனு. ஸோ தலைவரை பற்றி நான் நிறையா பேசுறது, இப்போ படையப்பா போயிட்டு வந்தது எல்லாம் பேசும்போது ஒரு மாதிரி நல்ல வைபாக இருக்குது. அதான் சொல்லேன்ல, முக்கியமான ஒரு விஷயம், யாரும் இந்த செட்டில் யாரு பின்னாடியும் பேசல. ஓகே, இவங்க அப்படி அவங்க எப்படின்ற அந்த பேக் டாக்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, செட் வைப் எப்படி இருக்கும்? செட் வைப் எல்லாம் ரொம்பவே டு பி ஹானஸ்ட் ஜாலியா தான் இருக்கும். ரொம்ப சீரியஸ் உங்களுக்கு சீரிஸோட செட் பிடிக்குமா இல்ல சீரியலோட செட் பிடிக்குமா? சீரிஸோட டு பி ஹானஸ்ட். ஏன்னா எல்லாரும் நல்லா மிங்கிள் ஆகி இருப்போம். அண்ட் சீரியல் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் யூ ஆன் தி ஸ்பாட் யூ அது போயிட்டே இருக்கும் சீன். இங்க எப்படின்னா we understand the sequence, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து we have the time to sit and have அந்த கான்வர்சேஷனை பில்டப் பண்ணிக்கலாம் அண்ட் பேசிக்கலாம், என்னெல்லாம் இங்க சேஞ்ச் ஓவர் பண்ணலாம், அந்த டைம் இருக்கும் எங்களுக்கு. அங்க சீரிஸ் மேக்கிங்லாம் விட்டுருங்க. இங்க இருக்கிற எங்களை எந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல சீரியல் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கா? அவ்வளவுதான், எனக்கு இன்னைக்கு வேலையே இல்ல. இல்ல அப்படி இல்ல. ஐ லைக் தி போத் தி செட்ஸ் அண்ட் ஆல்சோ கேரக்டர் வைஸ் அது யாரையுமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் இங்க லைக் நம்ம அவர் லாக் பண்றாரு அவரு. நீயும் இப்படி ஓடுற மாப்ள அவர் எதிர்பார்க்கறாரு. இல்ல நல்லா இருக்கு, இங்க வைப் நல்லா இருக்கு, விடுங்க. என்ன விட்டுருங்க, அங்கிட்டு கொடுங்க. ஐயோ வெள்ளை Dress போட்டா விட்டுருவோமா? என்னென்ன நியாயத்துக்குலாம் போராடுறீங்க நீங்க? எதுக்கெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஓ இப்போவா? ஆமா. 2-3 கேஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். வாதாடல, ஆனா வந்துட்டு அதுக்கு வேண்டி பேசியிருக்கேன் நம்ம வெற்றிமாறன் சார் கிட்ட. அது ஒண்ணு வந்துடுச்சு, இனிமேல இன்னொன்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மேபி ஃபியூச்சர்ல வரும் என்று நம்பிக்கையா இருக்கு, தெரியல. இப்போ இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து போலீஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வக்கீலா இருந்து நிறைய முரண்பாடுகள் வருமே, சண்டை வருமே. யாரும் பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையே. சீரியஸ்ல அப்படிதானே ரோல் அது? அப்படியா? இன்னும் அப்படி ஆவே இல்லையே. கண்டிப்பட்டவரே. அப்ப நீங்க பார்க்கல. அதுதான் பார்க்க கொஞ்சம் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அவங்க பேர் என்ன என்ன பண்ணிருக்காங்க? ஓகேடா. அப்புறம் அப்படி இல்லங்க இவங்களா வாங்க. ஐயோ நீங்க நான் தான் ரோஸ்ட் ஆகிறேன். சீரியஸ் பாத்தீங்களா தூல்பெட்? கொஞ்சம் தான். என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. எபிசோட் ரிலீஸ் இல்ல என்ன பாத்தாங்கன்னு கேக்குறேன். என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்களே. ஏக்குறாரியா? சொல்லுங்க என்ன பாத்தீங்க? பிட் எடுக்கறாரு. ட்ரெய்லர் பாத்தீங்களா? இது இல்ல. இது வேணாம் ப்ளீஸ்ங்க. தெரியாமல சரண்டர் ஆயிடுங்க. போலீஸ்கார். இப்ப தெரியுதா? என்கிட்ட இருக்கு வரீங்க. இப்போ நானே அங்கதான் உட்கார்ந்திருக்கேன். இப்போ மலையாளம் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்லயுமே வந்து உங்களுக்கு பயங்கரமான அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அங்க ஆக்சுவலி அதுதான் பிக் பாஸ் போயிட்டு வந்த செஷன். நான் அங்கேயே போயிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. ஐ மீன் போயிட்டேன்னா அங்கே மலையாளத்து கேரளாலே தான் இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் தமிழ் பண்ணியிருந்தேன். பட் சீரியல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கம்பேக் தான். ஐ திங்க் ஒரு 1 இயர் மேல ஆயிடுச்சு பிக் பாஸ்லாம் முடிஞ்சிட்டு. அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்ல ஒரு ரோல் கிடைக்கிறதுக்காக. அப்போ இது ஒன்று
போல்டா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி பண்ணதில்ல. அப்ப இதுல அந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும். ஸ்டண்ட் இருக்கா? எப்படி? பார்த்தா தான் தெரியும். கரெக்ட். பார்க்காம எப்படி லாக் தெரியும்? பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் மட்டும் பார்த்தா இருக்கட்டும். ஆ. ஸ்டண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன கேம் ஒன்னு துண்டிச்சிட்டு. போறோம். ராஜா சின்ன வயசுல ராணி. நம்ம எல்லாம் விளையாண்டுருப்போம். திருடன் போலீஸ் விளையாண்டுருப்போம். ராஜா இல்லையா? கண்ணடிக்கிறதா? கண்ணடிக்கிறது போலீஸ் கண்ணு. திருடனா? திருடன் போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிக்கும். யார் கண்டுபிடிக்கும். திருடனை போலீஸ். கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. அவுட் ஆவறவங்களுக்கு ஒரு டேர் ஒன்று இருக்கு. அது எப்படி இருந்தாலும் கொடுக்க போறீங்கன்னு Correct. தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு டேர் கொடுத்துட்டு முடிச்சு விட வேண்டியதானே? போலீஸ் யாரு? நான் தான். போலீஸ் சொல்லு. நான் தாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு அதுதான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இது யாரு? வக்கீல் அம்மா சைலண்டா இருந்தா எப்படி? ஆமா போலீஸ் ஆயிட்ட. நீங்க வந்து திருடன் கண்டுபிடிக்கணும். டிபேட் பண்ணலாம் நம்ம. நான் திருடன் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க யாராவது நீ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம டிபேட் பண்ணலாம். ஓகே ஓகே. நான் இல்ல. எப்படி நீங்க? எனக்கு வந்துட்டு இந்த இருங்க, போலீஸ் ஒரு சான்ஸ் தான். ஆமா. அல்ல 3 இல்ல 2 ஒரே சான்ஸ் தான். இது அநியாயங்க. டேர் டக்கு டக்குன்னு போணுமா இல்லையா? ஆமா. ஒரே சான்ஸ் தான். போயிடுச்சுனா இன்னொரு சீட் இருக்கா? ஓகே அப்ப ஃபைன். அந்த ஒரு சான்ஸ் நீங்க தோத்துட்டீங்க, நீங்க டேர் பண்ணணும். டேர் பண்ணணும். சரி Yep. குரு சார் தீஃப். அந்த கிங் போடு. யாரு திரு- சரி இன்னொரு சான்ஸ் இருக்கு. எங்க ஒரு சான்ஸ் தான். ஐயோ நான் நினைச்ச ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ். ஆமா அவ்வளவு. நீங்க தானே திருடன். நானே கண்டுபிடிச்சேன். எப்பவுமே திருடன் பக்கத்திலேயே இருப்பான். புரிஞ்சுக்கணும். பக்கத்திலே அது திருடன் இங்க வச்சு. பாருங்க, அது யார் பக்கத்துல தெரியுமா? ராஜாவுக்கும் போலீஸ்க்கும் நடுவுலயே இருப்பான். ஸ்ரீதுக்கிட்ட என்ன டேர் கொடுக்கலாம்? நீங்க பார்த்த வரைக்கும் சொல்லுங்க. டேர். சரி பாட்டு பாட வேணாமா? சரி நான் ஒரு இது சொல்றேன். நாக்கால மூக்கு தொடுங்க. சூப்பர். சோ அடுத்தது போயிடலாம் ப்ரோ. அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? ஆமா அதேதான் இதேதான் இதே திருடன். தான். யார் போலீஸ்? இப்படி தனியா மாட்டுவேன்னு உட்கார்ந்து தெரியாம இருக்கும்போது போச்சு. நினைச்சேன். சொல்லுங்க. இப்ப தோத்தா நான் டேர் பண்ணல. ஆங்கருக்கு டேர்லாம் கிடையாது. அப்ப வேற யார் டார்? கெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். இல்ல ரூல்ஸ் இருக்காது. இல்ல, அதுக்கு அப்படி எதுக்கு யாருமே விளையாடுறீங்க? rules சொல்லல. அதுக்கு எதுக்கு நீங்க சீட் எடுத்தீங்க? பாடு நீ. அந்த கிங். அந்த king போடு. நீங்க என்ன திருடனை வந்து கிங் இருக்கீங்க? நீங்க தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபர்ஸ்டே. அவங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டாங்களா ஃபர்ஸ்ட். சோ மழை வர மாதிரி இருக்கு. இல்ல மழை வருது. இந்த டேர் முடிச்சிட்டா மழை வந்துரும். சரி சொல்லுங்க. நல்ல நீங்க கரெக்ட் கொடுங்க. கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தொழில்நுட்பவாதி வந்து உங்களை வந்து குரங்கு மாதிரி ஒரு டயலாக் பேசுறாரு. டேய் இல்ல. குரங்கு மாதிரி டயலாக். சரி பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் சொல்றேன். சூர்யா சார் டயலாக் ஏதாவது சொல்லுங்க கேமரா பத்தி. இத வந்து குரங்கு மாதிரியே பேசணும். இது என்ன? எமோஷனலா பேசணும். நார்மலா பேசினாலே மூஞ்ச பார்க்க முடியாது என்னால. ரொமான்டிக்கா இல்லாம கொஞ்சம் எமோஷனலா பேசணும். ஹாய் மாலி. நான் இதை ஒன்று சொல்லி ஆகணும். இவ்வளோ ஒரு அழகு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீ அவ்வளோ அழகு. ஐ மீன் லவ் வித் யூ. சாத்தியமா அந்த பொண்ணு வந்து உடனே ஓகே ஓகே அழுவாது. உண்மையிலே ஸ்போர்ட்டிவா பண்ணுங்க. சூப்பர் நான் தான் போலீஸ். சூப்பர். வாங்க அப்படி அப்படி போடு. அப்படி வாங்க பாடு. நீ எனக்கு கமால் தெரியும், பாடுங்க. ஆனா சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் இன்னைக்கு. சூப்பர் பாடு நீ. அவங்க தான் பாடு நீ. அவங்களே தான். அவங்கள மட்டும் வச்ச கண்ணால பாத்துக்கிட்டே இருங்க. இவர்தான் திருடன். நான் இல்லன்னு இங்க திருடன் யாருக்கும் தெரியல. இவர் ஆல்ரெடி சொன்னாரு ராஜ். எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் ஏதாவது தப்பா சொன்னா தெரியும் நான் சொல்ல மாட்டேன்னு. அவங்க இவங்க நாங்க அதுவும் இல்லன்னு. அதான் சொல்றேன். கள்ளன் தான் நானு. அதாங்க சொன்னேன். நான் தெரியும் சொல்ல மாட்டேன். நடுவுல தான் இருக்காரு. இப்ப டேர் வேற பண்ணுவேன் நானு. என்ன டார்க் பாட்டு பாடுங்க. பாட்டெல்லாம் பாட்டு இல்ல. பாடலாம். பாட்டுலாம் என்னால பாட தெரியாது. பாடணும். பாட தெரியாது. சரி இந்த பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, இந்த சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? சரி பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் பண்ணு. இருங்க சொக்க இருங்க வைக்கும் இருங்க. ஹலோ டயலாக் அது இல்ல. டயலாக் அது இல்ல. இப்போ மாசாணி அத பண்ணணும். போலீஸோட அந்த இது கேரக்டர்ல சொக்க வைக்கும் ஜுவல்லரி. கண்டினியூ பண்ணுங்க. ஜுவல்லரி. சொக்க டயலாக் சொல்லல. சரி. அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட் டீஸ். பயங்கரம் சீரியஸ்லி நைஸ் சூப்பரா பண்ணீங்க. ஸோ ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசினதுல. சீரியஸ்லி இந்த சீரியஸ் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டரா வர எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு அவ்வளோ காத்துட்டு இருக்கோம். எல்லாருமே நிறைய எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.